Sixth question. If in two circles, arcs of the same length subtended angles 60 degree and 75 degree at the center, find the ratio of their radii. ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் த ரேடியை தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டிகிரிஸ் கொடுத்தாச்சு, ஆர்க் லென்த்தும் சேம்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ 2 சர்க்கிளுக்கு லென்த்து ஆர்க் லென்த்து L1 L2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ given arc length L1 equal to L2. ஓகே, இப்போ வேறு என்ன எடுத்துக்க, θ1 and θ2. θ2 equal to 75 degree. சரி, இங்கே டிகிரியில் இருந்தால் என்ன பண்ணணும், ரேடியனுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஸோ 60 into π/180. டிகிரி டு ரேடியன் ஃபார்முலா என்னது, 1 degree equal to π/180 தான் ஃபார்முலா. இப்போது 1 degree equal to π/180னா 60 டிகிரி எவ்வளவு, 60 into π/180 அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே 75 into π/180ன்னு வரும். ஓகே, இங்கே கேன்சல் அவுட் பண்ணலாம். 160, இங்கே 360s are 180, ஸோ π/3ன்னு வருது. இங்கே 5th டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாமா, இங்கே 36, இங்கே 15ன்னு வரும். ஸோ 15 π/36ன்னு வருது. நமக்கு ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை வேணும். L1 equal to L2ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, ஆர்க் லென்த்துக்கு ஆர் தீட்டா, L equal to ஆர் தீட்டா. ஸோ இங்கே L1 equal to R1 θ1 equal to R2 θ2. ஏன்னா L2வும் L1 L2 ஈக்குவல்னு கொடுத்தனால இந்த வேல்யூவும் ஈக்குவல். ஓகே, இதுலேருந்து ரேஷியோஸ் எடுப்போம். R1/R2, இந்த R2 தான் கீழே வந்திருக்கு, இந்த θ2 அப்படியே தான் இருக்குது இந்த சைடில். ஸோ இந்த θ1 கீழே வந்துடும். புரியுதா, R1 இங்கே இருக்குது, R2 இங்கே கீழே கொண்டு வந்துட்டோம். அப்போ θ2 மேலேயே தான் இருக்குது. ஸோ இந்த θ1 கீழே வந்துடும். அப்போ θ2 θ1ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு θ2 அப்படின்னா 15 π/36 டிவைடட் பை π/3. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 15 π/36 இன்ட்டு இந்த 3 மேலே போயிடும், பை கீழே தான் இருக்கும். ஸோ பை கேன்சல் ஆகிடுச்சு. இதில் கேன்சல் அவுட் பண்ணலாமா, 12 3s are அப்படின்னு வரும். அப்போது 15/12ன்னு கிடச்சிருக்கு. R1 R2ஓட ரேஷியோ 15/12. ஓகே, இப்போ 15/12 கேன்சல் அவுட் பண்ணால் 5/4 தேர்ட் டேபிளால் கேன்சல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ரேஷியோஸ் எழுதலாம். R1 is to R2 equal to 5 is to 4. இவ்வளோ தான்.